கேரளால ஒரு பவர்ஃபுல் கப்பலா இருக்கிற அகில் என்னாடி மேகா நாயர் இவங்க ரெண்டு பேரோட விவகாரம் தான் இன்னைக்கு கேரளா முழுக்க பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரி, முதல்ல அகில் என்னாடி யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப்லயுமே வந்துட்டு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட கண்டென்ட் எப்படி இருக்கும்னா, இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து கண்டென்ட்டை மேக் பண்ணி வீடியோவா போஸ்ட் பண்ணுவாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட்னா, நம்ம பரிதாபங்கள், மைக் செட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, சோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் அவங்க மேஜரா போட ஆரம்பிச்சாங்க. சோ இதனால வந்துட்டு அவங்க ஃபேமஸுமே ஆக ஆரம்பிச்சாங்க கேரளா முழுக்க. இதனால அகில் என்னாடிக்கு இன்ஃபுளுன்ஸ் மூலியமா பணமும் வர ஆரம்பிச்சது, அதே நேரத்துல புகழுமே சேர ஆரம்பிச்சது. அதே போல மேகா நாயர் இவங்களும் வந்துட்டு ஒரு வளர்ந்துட்டு வந்த இன்ஃபுளுன்சர் தான். சோ இவங்களுமே ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அப்படின்றது இருந்திருக்காங்க. சோ இப்படி இருக்கிற நேரத்துல கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அகில் என்னாடிக்கும் மேகா நாயருக்கு ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகுது. அந்த நேரத்துல இந்த ரெண்டு இன்ஃபுளுன்சரும் ஒன்னா சேர்ந்து பவர்ஃபுல் கப்பலா மாற ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அன்னைக்கு கேரளா முழுக்க ஒரு டாக்காகவுமே இருந்துச்சு. சோ இதனால எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இப்போ ரெண்டு ஆடியன்ஸுமே சேர்ந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலோவர்ஸா மாறி இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸுமே வர ஆரம்பிச்சது. இதனால ஏகப்பட்ட பணமுமே அவங்க ரெண்டு பேருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே நம்ம கப்பல் vlogging ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஏகப்பட்ட கப்பல் vloggingஸுமே பண்ண ஆரம்பிச்சாங்க. கப்பல் vloggings அப்படின்ற பார்க்கும்போது நம்ம ஒருத்தவங்க வீடியோல பாக்குறோம் அப்படின்ற பட்சத்துல அவங்கள மாதிரியே நம்மளும் வாழணும், அவங்க லைஃப் மாதிரியே நம்மளோட லைஃபுமே மாறணும் அப்படின்றது ஆசைப்படுறது இயல்பு தான். சோ அதனால வந்துட்டு அவங்க ரெண்டு பேரோட கல்யாண வீடியோவா இருக்கட்டும், அவங்க எங்கெங்கெல்லாம் சுத்துறாங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் சாப்பிடுறாங்க, அவங்க வீட்டுல வந்துட்டு யூஸ் பண்ற பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எக்கச்சக்கமான பர்சனலாவுமே சரி கமர்ஷியல் விஷயமும் சரி வீடியோவா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால மக்கள் அதை பார்த்து வாழ்ந்தா இவங்கள மாதிரி தான் வாழணும், இந்த ரெண்டு கப்பல்ஸ் எப்படி ஹாப்பியா இருக்காங்க அதே மாதிரி தான் நம்மளும் வாழ்க்கையில ஹாப்பியா இருக்கும்னு சொல்லி எக்கச்சக்க பேர் வந்துட்டு இந்த ரெண்டு பேரை பல பேர் ரோல் மாடலாவுமே எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு கப்பல் vloggers வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி ரீல்ஸ் போடுறதுனாலுமே அதே நேரத்தில் அவங்களோட ரொமான்டிக் வீடியோஸ் அப்லோட் பண்றதுனாலுமே இவங்களோட இமேஜ் எப்படி ஆகுதுன்னா, இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு இமேஜை பில்ட் பண்ண ஆரம்பிக்குது ஆடியன்ஸ் முன்னாடி. இதுவே அந்த ஒரு கேமரா ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த கப்பல் vloggers-ஓட ரியல் ரிலேஷன்ஷிப் என்னன்றது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ இதனாலேயே ஒரு கப்பல் vloggers ஒரு ரீல்ஸ் வச்சோ இல்லைன்னா யூடியூப் வீடியோ வச்சோ அவங்க எப்படி வாழ்றாங்கன்றது ஜட்ஜ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு முக்கிய எக்ஸாம்பிள் தான் இந்த அகில் என்னாடிக்கும் பிளஸ் மேகா நாயருக்குமே நடந்த ஒரு சம்பவம். சோ என்ன நடந்திருக்குன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா மேகா நாயர் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு வெளியே போகிற ஒரு ஆளா இருந்திருக்காங்க. அவங்க போகக்கூடிய ஒரு பஸ்ல ரெகுலரா ஒரு கண்டக்டர் இருந்திருக்காரு. சோ அவங்க கூட வந்துட்டு மேகா நாயருக்கு ஒரு அஃபேர் ஏற்பட்டதாகவும், அதுக்கு அப்புறமா ஓவர் நைட்ல வந்துட்டு ஒரு 10-11 மணிக்கு அவங்களோட துணிமணிகள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கண்டக்டர் வந்துட்டு அவர் வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு காரோட. அந்த கார்ல ஏறி போன மாதிரியுமே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ன்றது ரிலீஸ் ஆச்சு. இதோட தொடர்ச்சியா வந்துட்டு அகில் என்னாடியுமே அடுத்த நாள் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை வந்துட்டு காணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்துட்டு அவங்க வந்துட்டு யாருமே கடத்திட்டுலாம் போகல, அவங்க காணாமலையும் போகல, அவங்க வந்து இன்னொருத்தவங்க கூட போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சோ இதுதான் எல்லாருமே ஷாக் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த ரெண்டு கப்புள்ஸுமே சோசியல் மீடியால அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் கப்பலா பார்த்த ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு புரியாத ஒரு புதிரா இருந்தது. ஏன்னா அகிலோட பணத்துக்குமே சரி, ஏன்னா மாசம் ஒரு 10 லட்சம் 12 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இன்ஃபுளுன்சர், அதே நேரத்துல புகழ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபுளுன்சர், அவங்கள விட்டுட்டு ஒரு பஸ் கண்டக்டரை வந்துட்டு எப்படி மேகா நாயர் சூஸ் பண்ணி அவங்க கூட போக முடிஞ்சது. அவங்களோட ரீல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த அளவுக்கு சந்தோஷமா ரெண்டு பேருமே ரீல்ஸுமே யூடியூப் வீடியோமே போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்துமே இவங்களுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியால எக்கச்சக்க பேர் பல டிபேட்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களை ஃபாலோ பண்ற ஆடியன்ஸ்க்கு இப்ப என்ன பிரஷர் வந்திருக்குன்னா, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, இதுக்கு யாரு காரணம், யார் வந்துட்டு ஏமாத்திட்டா, ஒருவேளை அகில் ஏமாத்திட்டாரா இல்ல மேகா நாயரே வந்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இவங்களோட ரெண்டு பேரோட பர்சனல் லைஃபோட விஷயத்த மத்த எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கப்பல் vloggingல ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, பிரைவசி லாஸ் ஆகுறது. நமக்கான ஒரு பர்சனலான ஒரு விஷயம்ன்றது நம்ம கிட்டே இருக்காது, அது எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாவே மாறிடும். ரெண்டாவது ஆடியன்ஸோட தலையீடுகள். சோ நம்ம ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில நம்ம முடிவு எடுக்கணும்னா அது வந்துட்டு ஆடியன்ஸே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்றவங்களே வந்துட்டு இதுல வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி அவங்க நம்ம வாழ்க்கையில முடிவு எடுக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். மூணாவது கமர்ஷியல் பிரஷர். இந்த கப்பல் vloggingல ரெண்டு பேரும் ஹாப்பியா வந்துட்டு வீடியோ போட்டா மட்டும் தான் அவங்களுக்கு பணம் அப்படின்றது ஒரு விஷயமே வரும், பல பிசினஸ் ஆஃபர்ஸுமே வரும். இதுவே அந்த கப்பல் vloggingல ஒருத்தர் வந்துட்டு ஹாப்பியா இல்லைன்னா கூட இதனால அவங்களோட பிசினஸே பாதிக்க ஆரம்பிக்கும். சோ இதனால நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, சண்டை வந்தாலும் சரி வரலாலும் சரி, கேமரா ஆன் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே மறந்து நம்ம பார்ட்னர் கூட நம்ம நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நாலாவது ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா நம்ம வந்துட்டு எப்படி வாழ்றோமோ அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வீடியோவா போஸ்ட் பண்ணும்போது அந்த வீடியோவை பார்க்குற நம்மளோட ஃபாலோவர்ஸும் ஆடியன்ஸும் நம்ம அதே போல வாழணும்னு சொல்லி நம்மளை வச்சு அவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க, அவங்களோட வாழ்க்கையுமே அந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். பட் அப்படி ஒரு விஷயம் நல்லதா இருந்தா சரி, அதுவே ஒரு தப்பான ஒரு விஷயமா மாறிச்சுன்னா அது உங்களை ஃபாலோ பண்ற ஃபேமிலியுமே அது பாதிக்கும்ன்றது தெரிஞ்சுக்கங்க. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கும்போது அகில் என்னாடி மட்டும் தான் இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்துட்டு நைட்டா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்றது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இதுவே மேகா நாயர்
தரப்புல இருந்து எதுக்காக அவங்க போனாங்க அப்படின்றது இது வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல. ஆனா அதே போல மேகா நாயரோட குடும்பத்துல சார்ந்தவங்களும் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே ரிலீஸ் செய்யவும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரூமர்ஸா பரவிக்கிட்டு இருக்குது என்னன்னா, அகில் என்னார்ஜி வந்துட்டு பல பெண்களோட வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சோ இதை பிடிக்காம தான் மேகா நாயர் வந்துட்டு கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்றது சொல்லப்படுது. பட் இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது இன்னும் வரைக்குமே ஒரு ரூமரா தான் இருக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. சோ அதனால இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே நம்ம குறை சொல்லவும் முடியாது. இவங்க மேலதான் தப்பு, அவங்க மேலதான் தப்புன்னு. சோஷியல் மீடியால பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு இமேஜினரி மட்டும் தான். அது எதுவுமே ரியலா வந்துட்டு இருக்கிறது இல்ல. கேமரா ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா தான் அது ரியல் வேர்ல்டே வந்துட்டு எப்படி இருக்குன்றது அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும். சோ அதனால சோஷியல் மீடியால வரது எது உண்மை எது போய் அப்படின்றது நம்ம பிரிச்சு பார்த்தோம்னாலே இதுல நம்மளோட வாழ்க்கையை எப்படி காப்பாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு லெசனையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இவங்க ரெண்டு பேரோட லைஃப்ல நம்ம வந்துட்டு பஞ்சாயத்து பண்றதோ இல்ல நம்மளோட அட்வைஸ் கொடுக்குற இடத்துலயுமே நம்ம இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்குங்க. நான் கேட்கறது என்னன்னா, உங்ககிட்ட இந்த கப்பல் வாக்கிங்கா இருக்கட்டும் இல்ல அவங்களோட குழந்தைய வச்சு விளாக் பண்ற ஒரு விஷயங்களா இருக்கும், இது அவங்களோட குடும்பத்துக்கு நல்லதா இல்ல அதை பாக்குற நமக்கு கெட்டதா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து நான் பாக்குறேன். அண்டில் தென் பை பை.